Hi, hello, welcome guys. Welcome back to Fiverr Tamizha. So, நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் பெரிய நன்றி. ஸோ உங்களால் தான் நான் நீங்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபேவர் சம்மந்தமான வீடியோஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை க்ரோமோட வெப் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Fiverrlytics அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைவரில் வந்து ஒரு கிக்கை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணமாக நான் வந்து ஃபைவரில் சோஷியல் மீடியா மேனேஜர் கிக் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் கிக்கை பற்றி சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எத்தனை சர்வீஸ் இருக்குது, ஸோ எத்தனை பேர் நம்மளோட போட்டி போடுறதுக்கு இருக்காங்க, நம்ம என்ன சர்வீஸில் வந்து கொடுக்கலாம், இப்போ சோஷியல் மீடியாலே என்ன கேட்டகரிக்குள்ளே வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த Fiverrlytics டூலை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைமரி அக்கௌண்ட், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இமெயிலில் தானே உங்களோட Fiverr அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை தவிர்த்து வேறொரு செகண்டரி இமெயில் ஐடியில் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த Fiverrlytics எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபைவரோட வெப்சைட் வந்து இந்த இடத்துல மேலே சோஷியல் மீடியா மேனேஜர்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் காட்டும். ஸோ இப்போ இந்த டூல் ஒர்க் பண்ணுது எனக்கு. ஸோ இந்த டூல் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். பட் உங்களுக்கு இந்த டூல் இந்த இடத்துல காட்டலைன்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் டேப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இதை பின் பண்ணிவிட்டு இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குயிக் வியூ டூல்ஸுக்குள்ளே போய்ட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் வந்துட்டு ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டூல் ஒர்க் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ அந்த டூல் ஒர்க் பண்ணுதுன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 சர்வீஸ் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சோஷியல் மீடியா மேனேஜருக்குள்ளே வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை வந்து சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம கேட்டகரிக்குள்ளே செக் பண்ணோன்னா ஆல் கேட்டகரிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் போஸ்ட் அண்ட் பேனர் டிசைன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், வேர்ட்ப்ரெஸ் டெவலப்மெண்ட், பெய்ட் சோஷியல் மீடியா, வர்ச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், ஷாப்பிஃபை டெவலப்மெண்ட், இப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகரியை சாய்ஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுக்கான காம்படிஷன்ஸும் இருக்கும். ஓகே, இதில் நம்ம வந்து சோஷியல் போஸ்ட் அண்ட் பேனர் டிசைனை கொடுத்தோன்னா இப்போ சோஷியல் மீடியா மேனேஜர் கேட்டகரிக்குள்ளே வந்து நம்ம வந்து சோஷியல் போஸ்ட் அண்ட் பேனர் டிசைன், அதாவது சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ண போகிற போஸ்ட் அண்ட் பேனர்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணோன்னா இப்போ 48,000 இருந்த சர்வீஸ் வந்து வெறும் 4,700 சர்வீஸாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காம்படிஷனான கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்தாலும் அதுக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, சப் கேட்டகரிஸாக. ஸோ அந்த சப் கேட்டகரிஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு கிக்கை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லாட்டி ரெகுலராகவே நமக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டாப் ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இது நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ ஒரு கிக்கை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ கிக்கை க்ரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களோட கிக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல லாஸ்ட்டாக டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 5 டேக்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ அந்த 5 டேக்ஸையும் நீங்கள் கொடுக்குறத பொறுத்து தான் உங்களோட கிக் வந்து ரேங்க் ஆகிற பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல டாப் ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு இருக்க விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜர், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர்ன்றதுக்கு வந்து 46 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 46 பேரும் யாருன்னா, இந்த 46 பேரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இல்லை செகண்ட் பேஜில் ரேங்க் ஆகிற ஆட்கள் தான் இந்த 46 பேர். ஸோ அதால் தான் இது வந்து டாப் ஃபோக்கஸ் கீவேர்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ இதில் நம்ம உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம், சோஷியல் மீடியா மேனேஜர் எடுத்துக்கலாம், சோஷியல் மீடியா போஸ்ட் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்துக்கலாம் அண்ட் சோஷியல் மீடியா டிசைன். இந்த 5 டேக்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 டேக்ஸையும் எடுத்து நம்மளோட கிக்கில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட கிக்கை பப்ளிஷ் பண்ணால் நம்மளோட கிக் வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்து முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ரெகுலராக Fiverr வந்து ஒரு நாளில் 15 மணித்தியாலும் கண்டிப்பாக ஆன்லைனில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மெல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ஆன்லைனில் இருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலன்னா ஜஸ்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாப் ஃபோக்கஸான கீவேர்டை எடுத்து உங்களோட டேக்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கிக்கும் ரேங்க் ஆகுனா உங்களுக்கு ஆர்டர்ஸ் சீக்கிரமாக கிடைக்கும், ரைட்? ஓகே, இப்போ 4700 சர்வீஸ் இருக்குது, இப்போ 4000 பேர் இருக்காங்களே, இதில் எப்படி நான் காம்படிஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேட்டகரிக்குள்ளேயே சர்வீஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப், லிங்க்டின் அண்ட் நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுமே இருக்குது. அண்ட் என்ன சர்வீஸ் ஆஃபர் இதில் இருக்குது, அதுக்கப்புறமா டைப் என்ன மாதிரி இருக்குது, லாங்குவேஜ் என்ன மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணணும். உதாரணமாக நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் தான் போஸ்ட் செஞ்சு கொடுப்பேன், இல்லை வேறு எதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து யோசிக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான் போஸ்ட் செய்ய போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட் செய்கிறோன்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் நமக்கு பெஸ்ட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கரோஷுவல். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நம்ம ஒரு போஸ்ட்டாக தட்டும்போது ஒரு பேனரே நம்மளால் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரோஷுவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டைப்பு கரோஷுவல் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். அண்ட் இன்க்ளூட் சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து ஃபீட் டெம்ப்ளேட்டையும் கொடுத்து அப்ளை பண்ணோன்னா இப்போ 4700 இருந்த சர்வீஸ் வந்து ஜஸ்ட் 1500 மாறிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஒரு பையர் வந்து நம்மளை தேடுவார். ஓகே, இப்போ 1500 பேர் இருக்காங்க, இதில் எப்படி அவர் நம்மளை செலக்ட் பண்ணுவார்டா? மோஸ்ட்லி அதிகளவான பையர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1ஓ லெவல் 2ஓ இல்லை, நியூ செல்லரை தான் அவங்க தேடுவாங்க. பிகாஸ் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லெவல் 2 செல்லர்கிட்ட போனால் அவர் ஸ்டார்டிங் ப்ரைஸே $100. ஒரு லெவல் 1 செல்லர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து $50. ஸோ ஒரு பர்சன் உள்ளே வராங்க, அவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க, இப்போ என்னால் எல்லாம் எடுத்தோன்னே $100 கொடுத்துட முடியாது. ஸோ அவங்க எப்படி சர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த பர்சனை பார்த்துருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவர் $30 தான் இந்த கிக்கை கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ஐ வில் கிரியேட் போஸ்ட் ஃபார் யூ இன்ஸ்டாகிராம். அவர் சிம்பிளாக அவரோட கிக்குக்கு வந்து ஒரு கிக் லைனை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி 8 போஸ்ட் டிசைன் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பண்ணி கொடுக்குறேன் $30. ஸோ ஒரு பர்சன் உள்ளே வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்குற தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் ஜஸ்ட் இவங்களை கிளிக் பண்ணிட்டு அவங்க இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் டேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் கிக்குக்கு எஸ்இஓ பண்ணாலும் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் அண்ட் உங்களோட கிக்கோட டைட்டில். ஸோ இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கணும் அண்ட் கிக் டைட்டில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ 1500 பேர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து யார் செலக்ட் பண்ணுவார்? நியூ செல்லரை தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ அவர் நியூ செல்லரை செலக்ட் பண்ணால் இப்போ இதில் நியூ செல்லர் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1200 பேர் இருக்காங்க. அண்ட் செல்லரோட அவைலபிலிட்டியை பார்த்து ஆன்லைனை கொடுத்து அப்ளை கொடுத்துருந்தேன். அதாவது ஸோ இப்போ ஆன்லைனில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற அவர் செக் பண்ணினா 48,000 இருந்த சர்வீஸ் வந்து வெறும் 61 சர்வீஸாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல பட்ஜெட்னு சொல்லி அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ எல்லாராலையும் $100 $50 கொடுத்துட முடியாது. ஸோ எல்லோரும் என்ன செய்வாங்க, $10 $20 $30 தான் அவங்களோட கிக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இதில் பட்ஜெட்டையும் அவர் செலக்ட் பண்ணிருந்தா இந்த 61 சர்வீஸும் இன்னும் லெஸ் ஆகும். ஸோ உங்களோட கிக்குக்கு ஆரம்பத்திலே ப்ரைஸை வந்து $50 $100 கொடுத்துடாம ஜஸ்ட் $5 $10 $20 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மேபி இந்த உள்ளே வந்த ஒரு பையர் பட்ஜெட்டில் போய் $10 அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணிருந்தா நீங்கள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கிக்கில் ஒரு போஸ்ட் இல்லை ஒரு 5 போஸ்ட் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் $10 தான் சார்ஜ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கிக்கை ரெடி பண்ணிங்கன்னா ஸோ இந்த பையர் சர்ச் பண்ணும்போது அவரோட கண்ணில் உங்கள் கிக் வந்து மாட்டும். ஸோ அவரோட கண்ணில் உங்கள் கிக் மாட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட கிக் ப்ரைஸ் வந்து ஆரம்பத்தில் குறைவாக இருந்து மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போங்க. அதுக்கடுத்தது கிக் டைட்டில், அதுக்கடுத்தது கிக் தம்ப்நெயில், அதுக்கப்புறமா டேக்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட ப்ரைஸிங். ஸோ இந்த விஷயமெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டம் இருக்குது, அண்டர் $80 இருக்குது. ஸோ உதாரணமாக நான் வந்து $10 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டேன்னா ஓகே, இப்போ $10 யார் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000 பேர்லேருந்து வெறும் 12 பேர் மட்டும்தான் $10 அவங்களோட கிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருக்கும் பேச ஆர்டர் கிடைக்கல. ஸோ $5 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சி அவருக்கு ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூவும் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ரைஸிங்கும் நமக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸோட வீதத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே உங்களோட கிக்குக்கு ஆரம்ப ப்ரைஸ் வந்து 5 or 10 ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி உங்களாலேயும் இந்த சர்ச் ரிசல்ட்டில் முன்னுக்கு வர முடியும். ஸோ நான் சொல்லித்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சீக்கிரமாகவே ஆர்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோன்றதால தான் இவ்வளோ டைம் எடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ அண்டு நமக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க, இல்லை நமக்கு Fiverr Tamizhaவை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ சம்திங் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அது ஒரு கமெண்ட்டாக கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது Fiverr Tamizha, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்போம்.